வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 தலைச்சேரி குட்டி அற்புதமா வச்சிருக்காரு. 20 நாள் குட்டி, 15 நாள் குட்டி, 10 நாள் குட்டி. அதான் இது நல்லா சொல்லிருக்கீங்க. 20 நாள் குட்டி கெடாய்தான். என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற வாரந்தோறும் நடக்கிற குன்னத்தூர் ஆடு சந்தை தான் வீடியோ எடுக்க போறோம். பாத்தீங்கன்னா 2 தலைச்சேரி ஆட்டுக்குட்டிகள் பேசிட்டு இருக்காங்க. நம்ம முடிவு பண்ணதோட அந்த குட்டி அது என்ன விலை வரும், எத்தனை நாள் குட்டி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்காங்க. நம்ம குட்டிகள் அங்க பாருங்க எல்லாமே விற்பனை நடந்துட்டு இருக்கு. நம்ம அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன விலையில இருந்து குட்டிகள் இருக்கு. சேலம் கருப்பு, இது ஒரு மேய்ச்சல் தரத்தில் ஆட்டுக்குட்டிகள் பாருங்க, இதெல்லாமே மேய்ச்சல் தரத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க ஒரு அற்புதமான தலைச்சேரி குட்டிகள் விற்பனைக்கு வச்சிருக்காரு. 3 குட்டி வச்சிருக்கு. அப்படியே அந்த 3 நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்ன விலைக்கு இருக்கு, என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஒரு குட்டி இருக்கு, எல்லாம் ஒட்டுக்கு எடுத்து வீடியோ போட சொல்லலாம். வாங்க. வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 தலைச்சேரி குட்டி அற்புதமா வச்சிருக்காரு. பூராமே ஒரிஜினல் சொல்லலாம். அப்படியே ரோஸ் கலர்ல வருங்க படுத்துட்டு இருக்குது. அந்த பக்கம் படுத்துட்டு இருக்க மாட்டேங்க. அதுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்து ஓகே ஓகே ஓகே. அப்படியே அள்ளி வச்சிருக்காரு. இவர்கிட்ட நம்ம பிடிச்சது அந்த அள்ளி வச்சிருக்கிறதா. இவர் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டா. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனா இது எத்தனை நாள் குட்டி? நல்லா 2 மாசம் குட்டி. அப்படியே ஒவ்வொன்றும் கீழே விட்டுருங்க. ஒன்றாலும் முடியல. ஆனா இது 2 மாசம் குட்டிங்களாண்ணா? ஆமாண்ணா. கடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? எல்லாமே மூட்டு குட்டி தான். ஆனா இல்ல 2 கடாய் வரும். 2 கடாய். சரி, என்ன விலை வருதுண்ணா? அண்ணா 14 ரூபா சொன்னா. இது மேய்ச்சல் தரத்துல இருக்கானா? ஆமா மேய்ச்சல் தரதாண்ணா. சரி சரி. 14 என்ன? 14 ரூபா சொன்னா. 3 சேர்ந்து ஒரு குட்டி இல்ல. அதுதான் கேட்டேன். 3 சேர்ந்து 14000 ரூபாய். 4 குட்டி இருந்ததுல 4 குட்டில ஒரு குட்டி கொடுத்துட்டீங்க. சரி, இதுல எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க? மறந்து வச்சு. ஆனா அதை விட்டுட்டு வேற எடுங்கண்ணா. கெடா குட்டி ஒண்ணு எடுங்கண்ணா. இது கெடா குட்டி 3 சேர்ந்து 14000 ரூபாய் சொல்லிட்டீங்க. என்ன ரேட்டுக்கு முடிக்கலாம்ண்ணா? ஆனா 13 ரூபா முடிக்கலாம். 13 ரூபா நினைக்கலாம். இப்ப இந்த வாரம் நம்ம கிட்ட என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்ணா? ஆனா 1700 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. 1700 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த 6 குட்டி சொன்னீங்களா? ஆமாண்ணா. 6 குட்டி விற்பனையில எப்படி போயிட்டு இருக்குண்ணா? பரவாயில்லண்ணா. பரவாயில்லைங்களா? இப்ப 6 குட்டி விற்பனைக்கு ஏதோ வச்சிருக்கீங்களா? அதையும் பாக்கலாங்களா? பாத்தீங்கன்னா 6 குட்டி சொல்லியிருந்தா 5 குட்டி தான். அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த குட்டி. ஆனா இது 5 குட்டி என்ன விலை வருதுங்க? 10 ரூபா சொன்னா. 10000 ரூபாய் சொல்லிட்டீங்க. என்ன ரேட்டு கொடுக்கலாம்? அண்ணா 9500 பண்ணிக்கலாம்ண்ணா. 9500 ரூபாய். 9 ரூபாய் பண்ணலாங்களா? அண்ணா 9300 பண்ணிக்கலாம்ண்ணா. 9300 அந்த 6 குட்டி பண்ணிக்கல. இதுல எவ்வளவு கடா குட்டி இருக்குண்ணா? 5 குட்டினா ஒரு கடாய் இருக்குண்ணா. 5 பிறவை குட்டி ஒரு கடாய். ஆமா. இல்ல வார வாரம் இந்த செட் கிடைக்குமா? இருக்கு மொத்தம் 5 குட்டி தான். 4 பொட்டை குட்டி ஒரு கடாய். அதான் 4 பொட்டை குட்டி ஒரு கடாய். இதெல்லாம் எத்தனை நாள் குட்டினா? அவ்வளவு 20 நாள் குட்டி, 15 நாள் குட்டி, 10 நாள் குட்டி. அதான் இது நல்லா சொல்லிருங்க. 20 நாள் குட்டி, 15 நாள் குட்டி. ஆமா பால் குட்டி தான். பால் குட்டி தான். அதையும் சொல்லிருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பெரிய குட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இது 5 சேர்ந்து ஒரு 9000 ரூபாய் கொடுத்துடலாமா? 9300 பண்ணிக்கலாம்ண்ணா. 9300 பண்ணலாம். ஓகே ஓகே. எல்லாமே நாட்டு விளையாடு தான். நாட்டு விளையாடு. இதுல 2 சேலம் 3 சேலம் இருக்கு. ஓகே ஓகே. அப்படியே விட்டுருங்க. சரி. சரி, இந்த மாதிரி வார வாரம் ஒரு காம்போ கிடைக்குங்களா? இது புக்கிங் இது போடணுமா? நான் சொன்னா தானே எடுத்து வச்சிருப்பேன். நிறைய வந்து என் வீட்டுல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, வீட்லயே வந்து இந்த 6 குட்டி 7 குட்டியில எடுத்துக்கிறாங்க. சரி, என்ன விலைன்னு அது ஃபைனலா முடிச்சு கொடுப்பீங்க? 9300 பண்ணிக்கலாம்ண்ணா. அது கேட்டாங்கன்னா ஆனா 9000 இருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருவீங்களா? வீட்டுக்கு வந்து அதான் எடுத்துக்கலாம்ண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர். அப்படியே வேற இருந்தா எடுங்க பாக்கலாம்ண்ணா. ஆஹா, ஒரு அற்புதமான எட்டைப்புறம் குட்டிகள் கொண்டு வந்திருக்காரு. சூப்பரா இருக்கு. கெடாயா மூட்டு குட்டியாண்ணா? அண்ணா கெடாய்ண்ணா. கெடாய். ஓகே. எத்தனை நாள் குட்டினா? அண்ணா இது அளவு 1.5 மாசம். 1.5 மாசம் குட்டின்னு இருக்கீங்க. என்ன விலை வருதுண்ணா? அண்ணா 5 ரூபா சொன்னா. 5000 ரூபாய் சொல்லிட்டீங்க. ஃபைனல் என்ன ரேட்டு முடிக்கலாம்ண்ணா? 4700 ரூபாய் முடிக்கல அப்படின்னு இருக்காரு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கடை நீங்க அதிகமா கொண்டு வர மாட்டீங்க. இந்த வாரம் கொண்டு வந்திருக்கீங்க. யாரும் கேட்டாங்களா? கிடைக்கும். கேட்டுக்காங்கண்ணா. சரி, இந்த வாரம் கொடியாடுகள் அதிக அளவு வரலையாட்டு இருக்கு. இல்ல எல்லாம் வீட்லயே சேல் ஆயிடுச்சுண்ணா. வீட்லயே விற்பனை ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்லயே கொடுத்துட்டு வந்துடுறீங்க. சேனலுக்கா நம்மளுக்கா வர்றீங்களா? ஆமா, சந்தோஷம் வரணும்ண்ணா. சரி சரி. அப்படியே வேற ஏதாவது காட்டுறீங்களா? இது விலையே சொல்லல. அண்ணா 5 ரூபா சொன்னா 4700 கொடுக்கலாம். ஓகேண்ணா. ஓகே ஓகே. அற்புதமான ஒரு நாட்டு வெள்ளாடு கொண்டு வந்திருப்பீங்களா இருக்கு. எத்தனை நாள் குட்டினா? அதுல 2.5 மாசத்துல இருக்கு. 2.5 மாசம் குட்டி. கெடா குட்டிங்களா மூட்டு குட்டிங்களா? கெடாய் தானா? கெடாய் தான். என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 4500 சொன்னா. 4500. ஒரு கெடாய் பாத்தீங்கன்னா எத்தனை நாள் குட்டின்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? இத முன்ன பின்ன தெரியாத குட்டி பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவீங்களா? சரி, வேற இது 30 நாள் ஆச்சுனாலும் நீங்க சொல்லிடுவீங்களா? அந்த அளவுக்கு தெளிவு இருக்கு. ஓகே ஓகே. சரி, ஃபைனலா இந்த கடை என்ன ரேட்டுக்கு முடிக்கலாம்? 4200 ரூபாய் முடிக்கலாம். அண்ணா ஒரு கையில வச்சிருக்காரு பாருங்க. இந்த கடை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. நம்மளுக்கு தானுங்க இது. செங்கண்ணி. அது வாங்குனா இருங்கய்யா, வீடியோ போட்டு. செங்கண்ணி எத்தனை நாள் குட்டிங்க இது? 1 மாசம் குட்டி. நல்லா மேய்ச்சல் இருக்குங்களா? பால் தான் போடணும். கைய கடிக்குதுங்க. சரி சரி. என்ன ரேட்டு வருதுங்க? 3500 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ரேட்டு கேட்டிருக்காரு ஐயா? 2500 பண்ணலாம். நீங்க 1000 ரூபாய் கம்மி நீங்க. ஏன்னா அவங்க வெளியூர்காரங்க ரொம்ப லாங் இருந்து வர்றாங்க. சரி, அது நீங்க பேசிக்க. ஆனா வேற
குட்டி இருந்து எடுக்கலாம். இருக்குண்ணா இருக்குண்ணா. அதுல இன்னொரு கட்டி எடுக்கிறாரு. இது கொடியாடு மாதிரியே இருக்கு. கொடியாடான்னு கேப்பா. என்ன கொடியாடு மாதிரியே இருக்கு? கொடியாடுனா இது நாட்டாடுனா. அதான் பரவாயில்ல, அப்போ சொன்னீங்க. இது கொடியாடு, இது நாட்டாடுனா. இது நாட்டாடு. சரி சரி. இது எத்தனை நாள் குட்டிங்க? அவ்வளவுதான் 1 மாசம் இருக்கும்னா. இது மேய்ச்சலுக்கு வந்துருச்சுங்களா? ஆனா பால் போடணும்னா. ஓகே ஓகே. பால் போடணும். இதுங்க ஆனா இது 1 மாசம் குட்டி தான. மேய்ச்சல் என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா இது ஒண்ணு வேணுங்களா? இது ஒண்ணுங்களா? ஆமாண்ணா. இது 3500 சொன்னா. அதுங்கண்ணா இது 3 ரூபா சொன்னா. 3 ரூபா சொல்லிட்டீங்க. ஃபைனல் என்ன ரேட்டுக்கு முடிக்கலாங்க? இது 2 வேணுங்களா? ஆனா 6 ரூபா முடிச்சுக்கலாம்னா. 6 ரூபா தனியா கொடுத்தீங்கன்னா? ஆனா தனியா கொடுத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கம்மியாகும். 200 ரூபா கம்மியா. ஓகே ஓகே. இந்த வாரம் குட்டி வரது கம்மி. இப்ப விலை கம்மியா இருக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னீங்க. ஆனா 2 மாசம் ஆகும்னா. 2 மாசம் ஆகும். ஆமாண்ணா. சரி, உங்க ஏரியால மழைங்களா? மழை கம்மி தானா. ஓகே. அந்த அளவுல குட்டி அங்க அதிகமா கிடைக்குதா நம்ம ஊர்ல? கிடைக்கு. இப்ப பாருங்க, இந்த குட்டி எடுங்க. ஒரு மேஜிட் இருக்கு பாருங்க, நல்லா மேஜிட் இருக்கு பாருங்க. ஓ, இது குட்டி வளருமா? வளரும்னா. இல்ல பார்த்தா வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. சரி, எத்தனை நாள் குட்டினா அது? அவ்வளவு 1.5 மாசம் குட்டினா. 1.5 மாசம் குட்டி. என்ன விலை வருதுங்க? 4500 சொன்னா. 4500 சொல்லிட்டு இருக்காரு. என்ன விலைகள கேட்டிருக்காங்க? 3800 கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு குட்டி வாங்கும்போது எந்த மாதிரி பாப்பீங்க, அதை கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? நல்ல கால் நீட்டு பார்க்கணும்னா. குட்டி நெட்ட எடுத்து பார்க்கணும்னா. வேற தெரியும். அந்த மூக்குல சளி எல்லாம் பாக்கணும். இப்ப ஒரு சளி வந்தா மூக்குல டானிக் போட்டுக்கலாம்னா. டானிக் போட்டுக்கலாம், ரெடி பண்ணிடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்ல. பயப்பட தேவையில்ல. சரி சரி. அதுக்கு தான் நான் கேக்குறேன். ஒரு குட்டி வாங்குறவங்க மக்கள் எந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அதான், ஆனா சளி இருக்கான்னு பாக்கணும். குட்டி கீழே விட்டு பாக்கணும். ஓடுதா ஓடலையா. ஒவ்வொருத்தவங்க கையில பிடிச்சிட்டு வித்து போட்டு போயிருவாங்க. அப்படிலாம் விற்க கூடாது. சரிங்களா? நல்லா பார்த்து வாங்கணும். நம்ம பார்த்து வாங்கணும். நம்ம வாங்குறவங்க பார்த்து வாங்கணும். அவன் விக்கிறதுக்கு என்ன சொல்லி விற்குவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அது உண்மைதான். அதான் சொல்றேன். நம்ம கையிலே பிடிச்சிட்டு நல்லா குட்டி வித்துட்டு போயிருவாங்க. கீழே விட்டு பார்த்து வாங்க, யார்கிட்ட வாங்கினாலும் சரி. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்படியே மேய்ச்சல் இது ஒண்ணுதான் இருக்க மாட்டேங்கண்ணா. ஆனா 2 இது மேய்ச்சல் பக்கம் தானே. ஆனா சேலம் போயிடுங்கண்ணா. இது கடாய்னா மூட்டு குட்டியா? கடாய் எத்தனை நாள் குட்டினா? ஆனா அவ்வளவுதான், ஒரு மாசம் குட்டி தானே. இதுவும் 1 மாசம் குட்டிங்களா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா. சேலங்கருப்பு எப்படி இருக்கு? 4 குட்டி போட்டா அப்படிதான் இருக்கும். அப்படியா? ஆமாண்ணா. ஓகே. 1 மாசம் குட்டி எப்படி? சரி, என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 3200 சொன்னா. 3200 தான் சொன்னேன். கெடா குட்டிக்கு எப்பவுமே ரேட் ஜாஸ்தி தான். கூட தானே. கெடாய்க்கு எப்பவுமே மதிப்பு கூட தானே. கெடா குட்டினா அது ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். ஆனா பிறகு குட்டியா இருந்தா பல டைம் யூஸ் ஆகும்ல. அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. சாமிக்கு இது எல்லா டைம் யூஸ் ஆகுதுல்ல. ஓ, சூப்பர் சூப்பர். சாமிக்கு இது வெட்டுறது. ஆமா. ஒரு சூப்பர், அற்புதமா சொன்னீங்க. ஓகே ஓகே. சரி, ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? ஆனா 3 ரூபா கொடுக்கலாம். 3 ரூபா கொடுத்தலாம்னு இருக்கீங்க. ஓகே. ஆனா வேற குட்டி அப்படியே எடுங்கண்ணா. குட்டிகளை ஏகதாசம் முடிஞ்சிருச்சா இருக்குண்ணா? எல்லாம் சேல்ஸ் ஆயிருக்குண்ணா. அந்த 2 சின்ன குட்டி இருக்க மாட்டேங்கண்ணா. சட்டை குட்டி மாதிரி இருக்குது பாக்குறேங்க. ஓகே ஓகே. இந்த 2 சின்ன குட்டியை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இது நாட்டு வெள்ளாடு தான். நாட்டு வெள்ளாடு தான். ஆமா, ரெண்டுமே நாட்டு வெள்ளாடு. ஓகே ஓகே. எத்தனை நாள் குட்டினா? ஆனா 20 நாள் குட்டினா. 20 நாள் குட்டி. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 4 ரூபா சொன்னா. 4000 ரூபா சொல்றீங்க. ஃபைனலா என்ன ரேட் கொடுக்கலாம்? 3500 கொடுக்கலாம்னா. 3500 ரூபா கொடுக்கலாம். இந்த வாரம் உங்ககிட்ட விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லண்ணா. பரவாயில்ல. சரி, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு என்ன டிஃபரெண்ட் கிடைக்குது? போன வாரத்துக்கு டிஃபரெண்ட்னா, இந்த போன வாரம் குட்டி நிறைய அதிகம் கொண்டு வந்துட்டேன். இந்த வாரம் கொண்டு வந்து வீட்லயே சேல்ஸ் ஆயிடுச்சு. சரி சரி சரி. அந்த நம்ம கிட்ட அந்த 5 குட்டி வெள்ளை குட்டி இந்த தலைச்சேரி மாதிரி போட்டோம்ல, அந்த குட்டிக்கு ஆஃபர் வருதா? வருதுண்ணா. இன்னைக்குமே அது பாத்தீங்கன்னா டெய்லியுமே 10000 வீஸ் போகுது. ஆமாண்ணா. இன்னைக்கு அந்த குட்டி டெய்லி 10000 வீஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன், எப்படி உங்களுக்கு அதுக்கு நல்ல போன்லாம் வருதா? அந்த மாதிரி குட்டி வேணா இறக்கி பண்ணி தருவீங்களா? இப்ப கூட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஒருத்தர் கூப்பிட்டாருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. அந்த குட்டி வேணுங்கிறாரு. சரி, ஆனா இங்க ஒரு குட்டி இருக்கு பாருங்க. ஆமாண்ணா. அது எடுங்கண்ணா பார்க்கலாம். ஆனா இது என்ன குட்டினா? நாட்டு வெள்ளாடு தான். பார்த்தா வேற மாதிரி இருக்குது, அதான் கேட்டேன். சரி, என்ன வேலை வரும் ஃபைனல்? ஆனா 3500 சொன்னா. 3500 பையன் 3500 சொல்லுங்க. அது கம்மி ஆகாதானா? 3200 பண்ணிக்கலாம். 3200. நம்ம கிட்ட வர்றவங்க கிட்ட எவ்வளவு ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க ஒரு குட்டிக்கு? ஒரு குட்டிக்கு 300 500 கம்மி பண்ணி கொடுப்பேன். நம்ம சேனல் பாட்டு வர்றவங்களுக்கு 500 தானா? நம்ம சேனல் பாட்டு வர்றவங்களுக்கு 500 கம்மி பண்ணி கொடுத்துருங்க. பேர் சொல்லணும். ஆமாண்ணா. சேனல் பேர் நான் சொல்லலப்பா, அவங்க சொல்லுங்க. சரி சரி சரி. ஓகே. நம்ம சேனல் பாட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறேன்னு சொல்லிருங்க. திங்கக்கிழமை குள்ளத்தூர்ல, செவ்வாய்க்கிழமை மதுரை பக்கம் வாடிப்பட்டி, புதன்கிழமை லீவுலாம், வியாழக்கிழமை ஒட்டஞ்சத்திரா, வெள்ளிக்கிழமை கரூர் பக்கம் பாளையம்னா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு மேல சந்தை முத்தூர்ல, அப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில நரிக்கல்பட்டி பக்கம் நரிக்கல்பட்டி. ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை பரமத்தியூர். சரி, இப்போ தச்சமே இந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க. தச்சமே ஒரு பார்ட்டி வந்தாரு, அந்த குட்டியை பாரு கொடுப்பீங்க. எந்த குட்டி உங்களுக்கு பாருங்க. பரவாயில்லைங்க, அதனால என்னங்க, அதனால ஐயா தான். சரி சரி. எதுக்கு வேணுங்களா?
பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணா ஃபோன் பண்ண எடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. ஆமா அதுக்கு நீங்க நிறைய அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி சரி அட்டன் பண்ணாம ஒரு நாள் கூட இல்ல. சரி சரி எல்லா போனும் அட்டன் பண்ணிடுறீங்க. ஓகே ரொம்ப நன்றி. எங்களுக்காக இந்த ரசலையும் பேட்டி கொடுத்து ரொம்ப நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்க. ஓகேங்களா? ஓகே ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி.